Welcome to Vipura Fashions. இன்னைக்கு ஒரு saree வச்சு try cut umbrella சுடிதார் எப்படி கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்றதுன்னு பாத்துடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் முந்தி ஏரியாவையும் blouse ஏரியாவையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்தது போக ரெஸ்ட் வந்து 5 meters cloth இருக்கு. whole சாரியும் இந்த மாதிரி ரெட்டையா மடிச்சு அதாவது டபுள் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 16 inch ஹைட்ல அந்த எட்ஜ் வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 23 inches breadthல டாப் ஏரியாக்கு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஆல்ரெடி 16 inchக்கு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச கிளாத். இந்த ரெண்டு கிளாத்தையும் இந்த மாதிரி டபுளா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டபுள் ஃபோல்டட் சைடுல இருந்து மார்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நெக் ஏரியாக்கு 2.5 inches மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து அந்த 2.5 inchesல இருந்து ஷோல்டர் வந்து நான் 4 inch எடுத்துக்கிறேன். 4 inch மார்க் பண்ணிக்கிறேன். So as a whole இந்த 2.5 inchும் இந்த 4 inch ஷோல்டரும் சேர்ந்தது 6.5 inch. அடுத்து இப்ப நான் ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் வந்து இந்த 6.5 inch மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த இடத்துல இருந்து 7 inch லென்த்ல நான் ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணிக்கிறேன். 7 inch ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணிட்டு இங்க இருந்தும் அதே 6.5 inch இருக்கான்னு நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே 7 inch இந்த எட்ஜ் வரைக்கும் மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோலுக்கு இந்த மாதிரி ரைட் ஆங்கிள் ஷேப்ல மார்க் பண்ணதுக்கு அப்புறமா 1 inchக்கு இந்த இடத்துல இருந்து 1 inchக்கு ஒரு மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து இப்படி ஒரு சின்ன கர்வ் வரைஞ்சிட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா ஆர்ம் ஹோல் ஓவர். பாட்டம்ல ஒரு 1/2 inch வேஸ்ட் லைனுக்கு மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு இப்ப கட் பண்ணிடலாம். கட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் கட்டிங்க்கு போயிடலாம். பேக் நெக் கட்டிங் பார்த்துடலாம். நெக் வந்து நான் 2.5 inches வச்சுக்கிறேன். ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 8 inch வச்சுக்கிறேன் நானு. இந்த பாட்டம்லயும் 2.5 inch இருக்கணும். ஒரு லைன் வரைஞ்சுக்கலாம். இப்போ நெக் வந்து ஒரு டீப் யூ ஷேப் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக் பாருங்க ஆஃப்டர் கட்டிங். இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ல ஃப்ரண்ட் நெக்கும் நீங்க கட் பண்ணிக்கலாம் பிடிச்ச ஹைட்ல. ஃப்ரண்ட் நெக் கட்டிங் பார்த்துடலாம். நெக் வந்து நான் 2.5 மார்க் பண்ணிக்கிறேன். 5 inch ஹைட் வச்சுக்கிறேன். இந்த இடத்துலயும் 2.5 தான் இருக்கணும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நெக் ஷேப் மார்க் பண்ணிக்கலாம். நான் எனக்கு இந்த மாதிரி ஒரு டீப்பான கர்வ் நெக் மார்க் பண்ணிக்கிறேன். அதுதான் ஒரு சிம்பிளான ஃப்ரண்ட் நெக் கட்டிங். கட் பண்ணதுக்கு அப்புறம் நெக் டிசைன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஹேண்ட் கட்டிங் பார்த்துடலாம். டபுளா ஃபோல்ட் பண்ண சைட்ல இருந்து 3 inches மார்க் பண்ணிக்கோங்க மேல. இந்த சைட்லயும் ஒரு 3 inch மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 inch டு இந்த 3 inch வந்து ஒரு பேர்ட் உடைய விங் ஷேப் ரெக்க மாதிரி நீங்க வரைஞ்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த பாட்டம்ல ஒரு 1 inch கட்டிங்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடம் டு இந்த 1 inch வந்து ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டா ஹேண்ட் கட்டிங் ஓவர். இது எந்த கிளாத்னா பாடிக்கு கட் பண்ணோம் இல்லையா, அதுல ரெஸ்ட் மீத துணி இருந்தது இல்லையா, அந்த கிளாத் தான். பேஸ் லைன் உடைய சைஸ் வந்து 23 டிவைடட் பை 3. எதுக்காகனா ட்ரை பேனல்ன்றனால is equal to 7.5 வரும். 7.5 வந்ததுக்கு அப்புறமா 7.5 plus 1 inches. எதுக்குன்னா இந்த 3 பேனலையும் அட்டாச் பண்ண ஸ்டிச்சஸ்க்கு 1 inches is equal to 8.5 பேனலுடைய டாப்பை நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். பேனலுடைய டாப் ஏரியா 8.5 inches, பாட்டம் வந்து 38 inches அகலத்துல நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம்.
பேனலோடைய இந்த சைட் கிராஸா இருக்கும். பட் கிளாத் பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ஸ்ட்ரைட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் அதை வந்து நம்ம கிளாத்தையும் கிராஸ் ஆக்கிட்டாங்க உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது எல்லா பேனல்ஸும் மேட்ச் ஆகும். அதுக்கு என்ன பண்ணிடணும்னா ஃபர்ஸ்ட் பேனலோடைய இந்த ஒரு சைட்ல இருந்து 15 inches நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கார்னர்ல இருந்து 15 inches எடுத்து இங்க மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 15 inch இந்த சைடு மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த சைட்ல இருந்து அந்த சைடு கார்னர் வரைக்கும் ஒரு லைன் இப்படி வரைஞ்சு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த 15 inch மார்க் பண்ணி கட் பண்ணதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த சைடும் கிராஸ் ஆயிடுச்சா, இப்போ டைரக்டா மார்க் பண்ணி அந்த ட்ரை பேனல்ஸையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ 15 inchக்கு கிராஸ் ஏரியா கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் பேனலுக்கு 8.5 inches மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைட் அந்த ஆப்போசிட் சைட்ல வந்து 38 inch மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேனல் மேல 8.5 inch, அதுக்கப்புறம் அதை அப்படியே டர்ன் பண்ணி இந்த சைட் செகண்ட் பேனல் 8.5 inch மார்க் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல இருந்து 38 inch மெஷர் பண்ணிக்கோங்க. பாட்டம் ஏரியா ஆப்போசிட் சைட்ல 8.5 inch மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தேர்ட் பேனல் இந்த பக்கம் இன்னொரு 8.5 inch, அங்கிட்ட 38 inch. அவ்வளவுதான் ட்ரை பேனல் முடிஞ்சிருச்சு. ட்ரை பேனலையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டிச்சிங் ப்ரொசீஜருக்கு போயிடலாம். இப்போ நம்ம டாப் ஏரியாவை எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து டாப் ஏரியாவோட லைனிங் அட்டாச் பண்றோம். லைனிங் அட்டாச் பண்றதுக்கு ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி இன்வெர்டடா வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். லைனிங் கிளாத்ல இப்போ நெக்கை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நெக் ஷேப் இந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டீங்கன்னா நெக் பர்ஃபெக்டா வரும் உங்களுக்கு. இந்த எட்ஜஸ்லாம் இந்த நெக் லைன் வரைக்கும் கட் பண்ணிட்டு அப்படியே திருப்பி நம்ம ஸ்டிச்சஸ் போட வேண்டியதான். இப்போ லைனிங் இந்த மாதிரி நம்ம பெரட்டினதுக்கு பிறகு இந்த நெக் லைனை ஒட்டி ஸ்லோவா ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வாங்க நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா. இப்போ பேனலை அட்டாச் பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸுடைய ஃப்ரண்ட் சைடு ரெண்டும் உள்ள இருக்கணும், அதாவது வெளிப்பக்கம். இந்த மாதிரி பரட்டி வச்சு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருங்க பேனலை. டாப் ஏரியாவையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, பேனலையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பாட்டம் அண்ட் டாப் ரெண்டையும் அட்டாச் பண்ணிட்டா சுடிதார் கம்ப்ளீட் ஆயிடும். பேனலையும் டாப்பையும் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர்ஸை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ சைடை அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய சைஸ்க்கு நீங்க மார்க் பண்ணிக்க. அவ்வளோதாங்க, சுடிதார் ஸ்டிச்சிங் அண்ட் கட்டிங் ஓவர். ஹேண்ட் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடும். இப்போ ஹேண்ட் அட்டாச் பண்ணிடலாம் டாப்போட.